ரெஸ்டாரண்ட்ல போடுற உழைப்ப வீட்ல போடு, பசங்களை பாத்துக்க. அத்த உங்களுக்கு புரியல அத்த. சரிம்மா, நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இந்த எகத்தாள பேச்செல்லாம் வேண்டாம். பிசினஸ் எல்லாம் ஏற கட்டி வீட்டோட இரு. அது என்னால முடியாது அத்த. சரிம்மா, அப்படியே உன் பிசினஸ திரும்ப ஆரம்பிச்சாலுமே டேய், அதத்தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. பாட்டி இருங்க பாட்டி, நான் பேசுறேன். அப்படியே உன் பிசினஸ தொடங்கணும்னு நினைச்சாலுமே கொஞ்சம் நல்லா பெருசா பார்த்து பண்ணலாம்ல. நீ என்னடா உங்க அம்மாவுக்கு மேல இருக்க? பாட்டி எழில் சொல்றது கரெக்ட் தானே? அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அம்மா, பணம் இல்லன்னா என்னம்மா, நான் தரேன் உனக்கு. குண்டுமணி சைஸ்ல கூட நீ எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பிரம்மாண்டமா பிசினஸ் பண்றத பத்தி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. பாக்கியா, நீ நாளைக்கே போய் கொடுத்த டோக்கன் அட்வான்ஸ திரும்ப வாங்கிட்டு வந்துரு. அதெல்லாம் என்னால வாங்க முடியாது அத்த. எனக்கு என் பிசினஸ் முக்கியம். என்ன அதை செய்ய விடுங்க. ஆரம்பத்துல நீ இப்படிதான் பேசுவ, ஆனா கொஞ்ச நாள்லயே எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மூக்க சிந்திட்டு வந்து நிக்க போறேன். எல்லாரும் அவங்கவங்க பிரச்சனைய வீட்ல சொல்றீங்க. நானுமே அதே மாதிரி சொல்லலாங்கிற நினைப்புலதான் இத்தனை நாளா சொல்லிட்டேன். இனிமே எது நடந்தாலும் நான் வீட்ல சொல்லாம இருக்கேன். போதுமா? நீ பிசினஸ் செய்யறேன்னு சொல்ற, அதோட சாதக பாதகங்களை நாங்க எடுத்து சொல்றோம். நீ அதை புரிஞ்சுக்காம விதண்டாவாதம் பண்ணிட்டே இருக்க. சாதகம்னு நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. முழுக்க முழுக்க பாதகத்தை மட்டும் தான் சொல்றீங்க. சாதகம்னு ஏதாவது இருந்தா தானே சொல்றதுக்கு. அத்த, உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தொண்டை வலிக்குது பாக்கியா. 5 வயசு பிள்ளைக்கு கூட எதையாவது சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா உனக்கு எதை சொன்னாலும் புரியாது பாக்கியா. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். அடுத்தவங்க பேச்ச மதிக்காம நீயா பண்ணினதெல்லாம் போதும். கடைசியா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நாளைக்கு காலையில கொடுத்த அட்வான்ஸ திரும்ப வாங்கிட்டு வர, அவ்வளவுதான். வீட்ல இருமா, 3 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. எங்களுக்கு முன்ன மாதிரி சமைச்சு கொடுத்து